ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த 2026னுடைய ராசி பலனை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை சிம்ம ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை அள்ளி கொடுக்க போது, என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது, இதனால என்னென்ன விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய இந்த புதிய வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்களை எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த கோபத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சிம்ம ராசி நேயர்களை சொல்லலாம். அதே போல சிம்ம ராசி நேயர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதீத துணிச்சலும் அதீத தைரியத்தையும் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். எதை செய்தாலும் முழு முயற்சியுடன் முழு துணிச்சலுடன் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு பலனை அள்ளி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், அதே போல உங்களுடைய ஆசைகள் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுமா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் வாங்க இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு சீரும் சிறப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பா இருக்க போகிறது. தொழில் முயற்சிகளில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். ஆதாயம் பெருகி மனதிற்கு நிம்மதியை தருகின்ற ஒரு வருடமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கலாம். நெருக்கடியான காலம் விலகி சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த தொழிலில் மேன்மை கிடைக்கலாம். வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது கணிசமான லாபம் உங்களுக்கு உண்டாகலாம். சொத்து சுகம் சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். விலை அதிகமானாலும் தகுதிக்கு ஏற்றாற்போல் தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். சிம்ம ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சனி பகவான் 8ஆம் இடத்தில் நிற்பதாலும் சூரியனுக்கு எதிரானவர் என்று சொல்லப்படுது. இதனால சிம்ம ராசினியர்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கை கண்டிப்பா அவசியம். ஏதாவது தொலைதூர பயணங்களை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த காரியங்களில் இடையூறு ஏற்பட்டாலும் நீங்க செய்கின்ற முயற்சியால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை பார்க்கும் பொழுது உழைப்பிற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த பிறகக்கூடிய 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசினியர்களுக்கு வருமானம் ரீதியாக எந்தவித ஒரு பிரச்சனையுமே நிச்சயமா ஏற்படாது. அதாவது வரவுக்கு ஏற்ற செலவு போல் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு 7ஆம் இடத்திலும் கேது உங்களுடைய ராசியிலும் நிற்கிறார். இதனால பார்க்கும் பொழுது களத்திரங்களுக்கிடையே, அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு கடுமையான போராட்டம் ஏற்படலாம். இந்த போராட்டம் நடக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசியில கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதீத ஒரு நன்மையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முக்கியமா தவிர்க்கலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அனுகிரகத்தால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சுயமாகவே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த ஆண்டு ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் இடம் மாறுகின்றனர். இதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு யோகமான பலனை தருகின்ற கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சர்ப்பங்களுக்கு 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் மிக சிறந்த பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதே போல குரு பகவானுடைய சஞ்சாரம் என்னென்ன பலனை உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன நிற்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி அள்ளி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.
எதிர்ப்புகளை இறந்த இடம் தெரியாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசினியர்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கடந்த வருடத்தில் நீங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் கண்டிப்பா சிம்ம ராசினியர்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க. ஆனால் பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் ரொம்பவே அவசியம். அதே போல ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வரக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ உடல் ரீதியாக நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப இதனால அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் பலவிதமான மாற்றங்களை நீங்க கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த 2026ஆம் ஆண்டை உங்களுக்கு சொல்லப்படுது. மழலை செல்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய வீடு மாறுதல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதே போல பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ராகு கேதுவால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பெருக்கெடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பா இதற்கு ஒரு தீர்வு இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சூரியனின் பயணங்கள் உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலங்களில் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையலாம். தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நன்மைகளாக உங்களுக்கு முடியலாம். வியாபாரத்தை பார்க்கும் பொழுது லாபம் முன்னேற்றகரமாக இருக்கலாம். அரசியல்வாதிகளின் பொறுப்புகள் நிச்சயமா அதிகரிக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த நன்மை கூட கிடைக்க போகுது. வெளிநாட்டு யோகம் நிச்சயமா சிம்ம ராசினியர்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த ஆண்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலையில் அதிரடி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தாலும் பெரியோர்களின் ஆசையால் பிரச்சனைகள் தீரலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது சிம்ம ராசினியர்களுக்கு தள்ளி போன திருமணங்கள் இந்த ஆண்டில் சொல்லி வைத்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி பணிகளில் தீவிரம் காட்டுவது ரொம்பவே அவசியம். சோம்பேறித்தனம் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாதுங்க. கலைத்துறையை சேர்ந்த சிம்ம ராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் லாபம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம். அதே போல சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டை பார்க்கும் பொழுது மகத்தமான நன்மைகளை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையலாம். சிரமங்கள் அனைத்துமே நீங்கிடும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறலாம். லாபஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். இயங்காத தொழிற்சாலையை இயங்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பணியாளர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமையால் வேலையிடத்தில் பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பார்த்த இடம் மாறுதல் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நண்பர் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். தடைப்பட்டு போன வேலைகள் சிறப்பாக நடக்கலாம். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு நிச்சயமா அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். கையில் பணம் புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன் நிச்சயமா கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கவனம் ரொம்பவே அவசியம். பெற்றோர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசினியர்களுக்கு ஆகா என்று அதிசயத்தக்க வகையில் அற்புதமான பலன்களை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போது. எடுத்த முயற்சிகளில் தோல்வி ஏற்படாது. பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும்.
வங்கி இருப்பு உயர்வதால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகலாம். புதிய தொழிலை நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலை உண்டாகலாம். உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிய அளவு எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. கண் ரீதியாக ஏதாவது சிறு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.